நல்லா இருக்கும். பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா நல்லா இருக்கு. நல்லா 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 இருக்கும். படம் நல்லா இருக்கு. நல்லா ஒரு ட்ரில்லிங்காக பார்த்து தான் நல்லா இருக்கும். நல்லா சூப்பர். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி இதில் இனி தானே ஃபஸ்ட்டு, ஸோ ரெஸ்பான்ஸ் இனிமேல் தான் போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சாங்கில் ஒரே ஒரு சாங் மட்டும் வேற லெவலாக பண்ணியிருக்காங்கண்ணா. அதுவும் அந்த பையன், அந்த பேர் என்ன, வட சென்னையில் வருவான் அந்த பையன். அந்த பையன் தான் நான் பயங்கரம் பண்ணியிருக்கான். நான் பார்த்துறேன், அவன் தான் செம்மையாக பண்ணிச்சிருக்கான். மற்ற எல்லாரும் கேரக்டர் இருந்தாலும் அவ்வளோவா இல்லை, அந்த பையன் தான் தனியாக இருந்தாலும் சிங்கிள் ரோலாக இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிடுறான். படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் இந்த காலத்து பசங்களுக்கு தேவையான படம். வயசு பசங்க வந்து தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஜெயிலேருந்து இது மிஸ் ஆகி அங்கேருந்து வந்துட்டு இங்கே மேலும் மேலும் தப்பு பண்ணுறது தான் படம் எடுத்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. செம பாட்டு. அதான் பார்க்காத நேரத்தில் பார்க்குற பாட்டு. அந்த பாட்டுக்காக தான் படத்துக்கு வந்தேன். ஆனால் படத்தை பார்த்தா இன்னும் செம்மையாக பண்ணிருக்காங்க. அந்த பசங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. வேறு லெவல் படம். சின்ன பசங்களாக இருந்தாலும் அதுமாரி தெரியலையே, வேறு லெவல் நடிச்சிருக்காங்க. பெரியவங்க மாரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பர் ஆக்டிங். சோசியல் கதை தான் இது. இந்த வந்து வயசு பசங்க தப்பு பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகக்கூடாது, ஜெயிலுக்கு போனால் அதில் எவ்வளோ கொடுமைங்க இருக்குது, அது உள்ள எவ்வளோ இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்து காட்டியிருக்காங்க படத்தில். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒரு தடவை. கான்செப்ட் ஒன்றுமே தெரியல, நல்லா இருக்கு. அப்படியே குழப்புது, என்ன ஸ்டோரின்னு தெரியல. இன்னொரு 10 வாட்டி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். புரியும். பார்க்கலாம் தெரியல, எங்களால் பசங்க பார்க்கலாம். நல்லா இருக்குது. கான்செப்ட் நல்லா இருக்கு. 3 பேர்த்துக்கு 3 கதை, ஒவ்வொரு கதை. ஒருத்தவனுக்கு லவ், ஒருத்தவனுக்கு அக்கா, ஒருத்தவனுக்கு வந்து ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டான்னு ஒரு கொலவெறி. நல்லா கொண்டு போயிருக்காங்க கதையை. நட்புக்கு அந்த படம் ஓகே. மெயின் நட்பு. சுமாராக இருக்குது படம். பார்க்கலாம். சாரி, ஃபைட் சீன்ஸ் அது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையாக தான் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நல்லா இருக்குண்ணா படம். பாட்டில் சூப்பராக நல்லா தானே போகுது. பார்க்கலாம். அப்படியே ஸ்லோ மூவிங்காக போகுது. எல்லாம் ஜெயிலு கதை தான், லவர் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாட்டு பரவாயில்ல ராஜா. அப்படியே போவோம், அப்படியே ஸ்லோ மூவிங்காக ஆகிடும், டெவலப் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் லவ்னா துரோகம் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அது மாதிரி கான்செப்ட் எடுத்துக்காங்க. ஜெயிலுக்கு போகிறதுனால வர கதை பாருங்கண்ணா. கிளைமேக்ஸில் செம்மையாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறாங்கண்ணா. கோலிஸோட மாதிரி கஷ்டப்படுற பசங்களை 4 பேர் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் கடைசியில் கிளைமேக்ஸில் எல்லாரும் ஒன்றா சேர்த்துறாங்க. படம் நல்லா இருந்தது. இவங்களோட ரோல் நல்லா இருந்தது. 2 பேரோட ரோலும் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான மூவி. இது வந்து ஒரு ரொமான்டிக்கான மூவியும், 2வது ஒரு ஆக்ஷன் மூவியும். நெக்ஸ்ட் வடச்சென்னை மாதிரி நல்லது. பாட்டில் நல்லா இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பாக. மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கு படம்.